Hello everyone, welcome back to Keystone IAS Academy. A very happy new year 2026 to all of you as we step into this new year with fresh hopes, new goals, and renewed confidence. I hope this year brings you good health, clarity of purpose, and success. You will get success in everything you work towards, especially for those who are preparing for competitive exams like UPSC, TNPSC, SSC, etc. So may this year be one of learning, growth, transformation, where every small effort you put in today becomes a big achievement tomorrow. So, with that positive energy, let us begin today's discussion on the Hindu newspaper articles dated Jan 1, 2026. Today's topics are India's space program, a people's space journey, the US tariff shock, India's pharma future. So let's get started. The first article is related to India's space journey is no longer just scientific. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஜேர்னி ஃப்ரம் நம்ம வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிற மிஷன்ஸ் வரைக்கும் இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு திங்காக இருக்குது. அதாவது வந்து அதனுடைய ஸ்பேஸோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக பப்ளிக்கில் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு டச் இல்லாமல், ஒரு எமோஷனல் டச் இல்லாமல், பப்ளிக் கிட்ட ஒரு டச் இல்லாமல் இருந்தது. ஒரு டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக, ஒரு சயின்டிஃபிக் ரிலேட்டடாக இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ஸ்பேஸ் வந்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னா எமோஷ்னலாக மாறியிருக்கு, பீப்புள் சென்ட்ரிக்காக மாறியிருக்கு, பப்ளிக் வந்து ஒரு கனெக்ட் பண்ணுற விஷயமா, ஒரு செலிப்ரேட் பண்ணுற விஷயமா வந்து மாறியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமை வந்து ஓவராலாக வந்து என்னென்ன மிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம், ஃப்யூச்சரில் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஓவராலாக ஒரு ஜென்ரல் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க மெயின்ஸில் அப்படின்னா இதை வந்து ஒரு டைமென்ஷனாக நீங்கள் கொடுக்கலாம். எப்படி வந்து சயின்டிஃபிக்லேருந்து பீப்புள் சென்ட்ரிக்காக மாறி இருக்குங்கிறதுக்கான பப்ளிக் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்போ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு டைமென்ஷன் ப்ளஸ் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு இது ஒரு பாயிண்ட்டாக அமையும். ஓகே, ஸோ பார்க்கலாம், இந்த டைமென்ஷனில் நம்ம பார்க்கலாம். Has moved beyond just launching satellite missions-லாம் தாண்டி it is connected with deeply connected with the national pride, governance, youth, inspiration, economic growth, above all economic growth. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இந்த எக்ஸாம்பிளை நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் 2025 வென் இந்தியன் அஸ்ட்ரானட் சுபான்ஷு சுக்லா வந்து ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசி இந்தியன் ஃப்ளாக் வந்து டிஸ்பிளே பண்ணது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரவுட் மொமெண்ட், பீப்புளுக்கு வந்து ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு செலிப்ரேட்டட் ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட்டை எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு நேஷ்னல் ப்ரைட் வந்து பீப்புள் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டைமென்ஷன் எப்படி வந்து இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து எவால்வ் ஆயிருக்கு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதை ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக் மொமெண்ட் மட்டும் இல்லை, இட் இஸ் எமோஷனலி கனெக்டட் டு எவ்ரி இந்தியன் டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ வாட் பிரைம் மினிஸ்டர் கால்டு திஸ் மொமெண்ட் ஆஸ் அ டிஃபைனிங் மொமெண்ட் ஆஃப் அம்ரித் கால். ஓகே, ஸோ என்னென்ன மிஷன்ஸ்லாம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மேஜர் மிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சந்திராயன் மிஷன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஒரு 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 மிஷனுடைய ஒரு எவல்யூஷன் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ப்ரிலிமினரி ரிலேட்டடாக வந்து ஒவ்வொரு மிஷனையும் நீங்கள் வந்து இன் டீட்டெயில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெயின்ஸ்க்கு வந்து ஓவராலாக ஒரு பாயிண்ட் ஹிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, என்ன மிஷன் எதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அது மட்டும் போதும். ஸோ அது ப்ரிலிமினரி ரிலேட்டடாக இன்டெப்த் நம்ம ஆல்ரெடி எல்லாமே படித்தது தான், சந்திராயன், மங்கள்யான். ஸோ இது எல்லாமே ஸோ பார்க்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் மிஷன் சந்திராயன் வந்து சந்திராயன் 1 வந்து 2008 பண்ணியிருக்காங்க, which confirmed presence of water molecules on the moon. And Chandrayaan 2 வந்து 2019 பண்ணியிருக்காங்க, which shows high resolution mapping of the moon. Then Chandrayaan 3 2023 India became the first country to land near moon's south pole. Okay, that is very important mission. ஸோ அது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ண ஒரு மிஷன். ஸோ திஸ் ரீஜியன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் மே கண்டைன் வாட்டர் ஐஸ், useful for future space missions. Then coming to the Mars orbiter mission Mangalyaan, which is launched in 2014, and India became first Asian country to reach Mars. So first country to do so in its first attempt.
Also, it was low cost, showing India's efficiency. And what are the recent scientific missions? Aditya L1 2023, which studies the sun and space weather. Then ExpoSat 2024, which studies black holes. Then SPADX 2024, which demonstrated in orbit docking, a key technology for space stations, future lunar missions. So these missions show that India is mastering advanced space technologies. So futureல என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சிருக்கிறோம்னு பார்க்கலாம். So future missions நம்ம பார்த்தோம்னா ககன்யான் which is India's first human space flight mission நம்ம 2027ல டார்கெட் வச்சிருக்கிறோம். Then பாரதிய Antakrish station by 2035, Indian human landing on the moon by 2040, Chandrayaan 4 and 5 Venus mission. So இதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய space missionஸ்க்கான plans. Okay, so this shows long term planning, not short term achievements. Okay, then space வந்து space private sector include பண்றோம், space எப்படி வந்து governance யூஸ் பண்றோம், இந்த மாதிரி various dimensions இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So first வந்து space as a tool for governance and daily life. அதாவது காமன் பீப்புளோட கனெக்டடான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி நம்ம ஜிபிஎஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஜிபிஎஸ் எல்லாமே வந்து ஜிபிஎஸ் பார்க்குறது, சேட்டலைட்டோடைய சேட்டலைட் கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கால்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு காமன் பீப்புளுக்கு கிட்டேருந்து சம்மந்தப்படாத ஒரு விஷயமா வந்து ராக்கெட் வந்து இப்போ இல்லை. ஸோ ஸ்பேஸ் வந்து என்னன்னா ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயமா இருக்கு பீப்புள் கூட அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி டெய்லி லைஃப்ல என்னென்ன மூலமா வந்து ஸ்பேஸ் நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்குதுன்னா, சேட்டலைட்ஸ் ஹெல்ப் இன் டிசாஸ்டர் வார்னிங், cyclones, floods, etc., fishermen navigation, crop assessment and insurance, railway safety, PM Gati Shakti infrastructure planning. So space technology வந்து ஒரு democratic public utility-ஆ மாறி இருக்கு. ஓகே, ஸோ டெய்லி லைஃப்ல ஒன்றிய ஒரு விஷயமா ஸ்பேஸ் வந்து நம்ம கூட கனெக்டடா இருக்கு. தென் இப்போ வந்து ரீசென்ட்லி நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து பிரைவேட் செக்டருக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஓவர் 350 space startups இருக்கு, which is very good, and they are working on satellites, launch vehicles, space data services. Okay, ஸோ இந்தியாவுடைய ஸ்பேஸ் எக்கனாமியோடைய வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாஸ் ஸ்பேஸ் எக்கனாமி வேல்யூ இஸ் கரண்ட்லி $8 billion. ஸோ ஃபியூச்சரில் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அப் டு $44 billion வரைக்கும் நம்ம மெயின்லி எய்ம் பண்ணலாம். அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியாவை வந்து 5 ஸ்பேஸ் யூனிகார்ன்ஸ் வந்து ரெடி பண்ணணும், அதுக்கு வந்து இந்தியாவால் முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். தென் வாட் ஆர் த குளோபல் கோஆப்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப்? குளோபலி நம்ம எப்படி ஸ்பேஸ் செக்டரில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? வி ஹாவ் அ வெரி குட் கொலாபரேஷன்ஸ் வித் நாசா. நாசாவோட எக்ஸாம்பிள் என்ன? நிசார். ஓகே, அஃப்கோர்ஸ் நிசார். ஜப்பானுக்கு வந்து லூபெக்ஸ். ஃப்ரான்ஸ் கூட என்ன கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னா ட்ரிஷ்னா. ஸோ இது எல்லாமே சிங்கிள் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மிஷன் இஸ் சிங்கிளாக வந்து ப்ரிலிமினரிக்கு ஹைலி ரெலவெண்ட், அதை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயின்ஸ்க்கு ஓவரால் பிக்சர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தாராளமாக போதுமான விஷயம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கும் குளோபல் கொலாபரேஷன் ரிலேட்டடாக வந்து கேஸ் ஸ்டடிஸ் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியா ஆல்சோ லான்ச்டு சவுத் ஏஷியா சேட்டலைட், G20 சேட்டலைட் ஃபார் கிளைமேட் மானிட்டரிங் எக்ஸெட்ரா. ஸோ திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் இந்தியாஸ் ஃபிலாசபி ஆஃப் வாசுதைவ குடம்பகம். ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். தென் ஏன் வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் ஓவராலாக பார்க்கணுன்னா space builds national confidence, inspires youth in STEM, strengthens economy and security, enhances global leadership. So India is now shaping the space program, space sector அப்படின்னு இந்த ஓவரால் அந்த ஆர்டிக்கல்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபீல் குட் ஆர்டிக்கல். ஸோ நம்ம என்னென்ன மிஷன்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், ஸோ ஃபியூச்சரில் என்ன மிஷன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறோம், ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆக்சுவலி ஹவு த ஸ்பேஸ் செக்டர் எவால்வ்டு சயின்டிஃபிக்காக இருந்தது, ஒரு பீப்புள் சென்ட்ரிக்காக பீப்புளோட கனெக்டடான ஒரு எமோஷனலி கனெக்டடான ஒரு விஷயமா மாறி இருக்கு. வி saw with examples with all the missions we have traveled so far. Okay, it's a very important general article. So coming to the practice question, India's space program has evolved from mission-centric achievements to a people-centric development model. Discuss how India's space initiatives contribute to governance, economic growth, and national identity. Coming to the next article, which is related to US tariff shock.
அதாவது இந்தியாவுடைய இந்தியாவுடைய ஃபார்மாக்யூட்டிக்கல் செக்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது, இதில் இந்த செக்டர்ல யுஎஸ் அனௌன்ஸ் பண்ண டேரிஃப்ஸோடைய பாதிப்பு என்ன, அந்த அந்த பாதிப்பு அந்த சேலஞ்சஸ்லேருந்து நம்ம எப்படி வே ஃபார்வர்ட் வந்து திங்க் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான். எஸ்பெஷலி த யுஎஸ் டேரிஃப் ஷாக் ஆன் ஃபார்மா செக்டர் தான் இந்த ஆர்டிக்கிளில் பேசியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி யுஎஸ் டேரிஃப்னா என்ன? அப்போ 100% டேரிஃப் வந்து செப்டம்பர் 2025 யுஎஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ நம்ம இங்கேருந்து பிராண்டட் அண்ட் பேட்டன்டட் ஃபார்மாக்யூட்டிக்கல் யுஎஸ் அனௌன்ஸ்டு இம்போர்ட்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ யுஎஸ் வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. நான் இந்தியாவிலேருந்து நம்ம ஃபார்மாலேருந்து அனுப்புகிற மெடிசன்ஸ்க்கு வந்து 100% டேரிஃப் 100% டேக்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக யுஎஸ் அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க? அவங்களுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக, யுஎஸில் வந்து அந்த மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு போகிற அந்த இம்போர்ட்ஸ்க்கு வந்து டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இந்த டேரிஃப் போடுறதுனால இந்தியாவுடைய ஃபார்மாக்யூட்டிக்கல் செக்டாருக்கு என்ன பாதிப்பு வரும்? அஃப்கோர்ஸ் வெல்கம். கண்டிப்பாக வந்து ஃபார்மா செக்டர்ஸ்க்கு வந்து டெஃபினெட்லி திஸ் டெசிஷன் இஸ் கோயிங் டு பி வெரி ஷாக். கண்டிப்பாக ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபார்மசி செக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்டர். எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி என்னென்னா, இந்தியா வந்து ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டுன்னு அழைக்கப்படுது. ஃபார்மா செக்டரோட சைஸ் வந்து $50 billion அண்ட் இட் கான்ட்ரிபியூட்ஸ் அப்ராக்சிமேட்லி 1.7% டு ஜிடிபி, விச் இஸ் வெரி ஹியூஜ். ஸோ ஃபார்மாக்யூட்டிக்கல் வந்து கிட்டத்தட்ட பேக் போன். இனி யூஎஸ்க்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கிறது நிறைய அனுப்பிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் எஸ். நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அப்ராக்சிமேட்லி $9 billion. ஸோ விச் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ். எல்லா ஸ்பேஸுமே ஹியூஜ். ஸோ ஒரு டேக்ஸ் 100% டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் சேஞ்ச் இல்லையா? ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பாலிசி டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வே ஃபார்வர்ட். ஓகே. So definitely this US policy change has a huge impact in India. Then coming to why India is somewhat protected. So எப்படி வந்து இந்த சேலஞ்சஸ்லாம் நம்மளுக்கு வந்தும் சில ரீசன்ஸ்னால நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபார்மா செக்டர் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன ரீசன் பார்த்தா, ஜெனரிக் மெடிசன்ஸ். ரொம்ப ஜெனரிக் மெடிசன்ஸ், அதாவது எக்ஸ்பென்சிவ் மெடிசன்ஸ் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சீப்பாகவும் இல்லாமல் நார்மலாக கிடைக்கக்கூடிய மெடிசன்ஸ். ஓகே, ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெடிசன் இல்லாமல் ஜெனரிக்காக கிடைக்கக்கூடியதான் ஜெனரிக் மெடிசன்ஸ் ஆர் நாட் இட் டார்கெட்டட். ஏன்னா இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் ஃபார்மசி செக்டரில் பெரும்பாலும் நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டால் ஜெனரிக் மெடிசன்ஸ் தானே தவிர நாட் எக்ஸ்பென்சிவ் பிராண்டட் ட்ரக்ஸ் கிடையாது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து $10,000 வந்து மேலே செலவாகும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற மெடிசின்ஸை அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய செலவை 80% கம்மி பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஜெனரிக் மெடிசின்ஸோட வேல்யூ ஸ்டில் இட் இஸ் இன்டிஸ்பென்சிபிள். ஓகே, திஸ் மேக்ஸ் இந்தியன் ஃபார்மா இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை, நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். காரணம் நம்மளுடைய ஜெனரிக் மெடிசனுடைய ஸ்ட்ரென்த்து. ஓகே, ஸோ என்னென்ன சேலஞ்சஸ்? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, ஸ்டில் நம்மளுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் வல்னரபிலிட்டிஸ். எப்படின்னா 72% ஆஃப் ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 72% ஆஃப் ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. அதாவது அதனுடைய இப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய மருந்தோடைய ரா மெட்டீரியல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 72% சைனாலேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அதை இங்கே இந்தியாவில் ரெடி பண்ணி 35% வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எவ்வளோ? 35% யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போது ஃபார்மா கம்பெனி வந்து ஷேர்ஸ் ஃபார்மா கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஃபெல் ஆகும், குறையும். காரணம் என்ன? நம்மளுக்கு வந்து யூஎஸ் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய அந்த இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற குறைஞ்சதுன்னா ஃபார்மா கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கம்மியாகும், ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். ஓகே, ஸோ இஃப் டேரிஃப்ஸ் எக்ஸ்பேண்ட் டு ஜெனரிக்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆனால், ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் வந்து 10 to 15% கம்மி ஆகிடும். ஜிடிபியில் வந்து 0.2 to 3% வந்து
அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. திஸ் இஸ் த சேலஞ்ச், ஒன் ஆஃப் த சேலஞ்ச். இப்போ கவர்மெண்ட் வந்து டொமஸ்டிக்கா எப்படி சப்போர்ட் பண்றாங்க? அப்போ நம்ம வந்து ஃபார்மசி செக்டர் வந்து இப்போ வந்து வெளியில இருக்கக்கூடிய இந்த குளோபல் விஷயங்கள்னால வந்து அதர் டெசிஷன்ஸ், அதர் பாலிசி, கண்ட்ரியோட பாலிசி டெசிஷன்ஸ்னால சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய டொமஸ்டிக்கை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அப்போ ஃபார்மசி செக்டருடைய டிமாண்ட் வந்து குறையாம இருந்ததுனாலே ஆப்வியஸ்லி இந்த செக்டரால சஸ்டெயின் பண்ண முடியும். ஜிடிபிலேருந்து கம்மியாகாம சஸ்டெயின் ஆக முடியும். அப்போ டொமஸ்டிக்கா வந்து எப்படி டிமாண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன். மெடிசினோடைய ஜிஎஸ்டி வந்து 12%லேருந்து 5% கட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் விலை வந்து குறையும், மெடிசினோட விலை குறையும். தென் எசென்ஷியல் ட்ரக்ஸ் எல்லாம் 0%ல தான் வந்து கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி 0% ஜிஎஸ்டி. ஓகே, எசென்ஷியல் ட்ரக்ஸ் அட் 0% ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து சேவ்ஸ் கன்சியூமர் அப்ராக்சிமேட்லி $1.2 பில்லியன் ஆனுவலி ஓவரால். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி விலை குறையும் போது ஒரு டிமாண்ட் வரும் நம்மளுக்கு. தென் ஜன் ஔஷதி ஸ்கீம், நிறைய இடத்துல வந்து மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லான்ச் பண்ணி அஃபோர்டபுள் மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அஃபோர்டபுள் மெடிசன்ஸ் அட் 50-70% லோயர் ப்ரைஸஸ். இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ தீஸ் ஸ்டெப்ஸ் ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் டிமாண்ட். ஓகே, ஸோ வெளியிலேருந்து உள்ள குளோபல் சேலஞ்சஸ் வரும்போது டொமஸ்டிக் டிமாண்ட் ஸ்ட்ரெங்தனாக இருந்தால் ஆஃப்கோர்ஸ் அந்த செக்டரை வந்து ஓரளவுக்கு தக்க வச்சுக்க முடியும். ஸோ அந்த டிமாண்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நவ் கமிங் டு குளோபல் டைவர்சிஃபிகேஷன். இப்போ யூஎஸ்க்கு தான் வந்து 35% நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ அந்த கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா ஒரு கண்ட்ரிலேருந்து நடக்கக்கூடிய வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்னால வரக்கூடிய இம்பாக்ட் வந்து கம்மியாகும். அஃப்கோர்ஸ் இல்லையா? ஸோ யூஎஸ் மட்டும் ஏன் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? அதர் கண்ட்ரிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், அதை டைவர்சிஃபை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய இம்பாக்ட் கம்மியாகும். அப்போ இந்தியா இஸ் ரெடியூசிங் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் த யூஎஸ் பை எம்ஓயூஸ் வித் ஆஃப்ரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, கரீபியன் நேஷன்ஸ். ஓகே, தென் சைனா +1 சப்ளை ஸ்ட்ராட்டஜி. சைனா கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கிறோம். அண்ட் பூஸ்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் வயா ஐபெக்ஸ் எக்ஸிபிஷன்ஸ். ஸோ வாட் இஸ் த கோல்? மேக் இந்தியா அ குளோபல் ஃபார்மா ஹப். ஓகே, ஒரு யூஎஸ் எக்ஸ்போர்ட் டிபெண்டாக இல்லாமல் ஒரு குளோபல் ஃபார்மா ஹப் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம சப்ளை பண்ணுறோங்கிற மாதிரி டைவர்சிஃபைடாக நம்ம கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த டார்கெட். தென் லாங் டேர்ம் ஃபியூச்சர் நம்ம பார்க்குறோம். அண்ட் வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? தென் ஃபார்மா மார்க்கெட்டோட டார்கெட் வந்து $130 பில்லியன் பை 2030. ஸோ ஏபிஐ செக்டார் டார்கெட் வந்து $22 பில்லியன். ஓகே, what is that API? Active Pharmaceutical Ingredients செக்டரோட டார்கெட். தென் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரோத் இன் பயோசிமிலர்ஸ், ப்ரெசிஷன் மெடிசன், அஃபோர்டபுள் ஹெல்த் கேர், ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்தியாவுடைய மாடல் வந்து இட் பேலன்சஸ் ப்ராஃபிட், public health and global responsibility. These three things are included. Okay, global responsibility because we are exporting, pharmacy sector lende we are exporting to many countries, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால we have to balance pharmacy sector ஓட profit, பப்ளிக் ஹெல்த் கேர், டொமஸ்டிக் பப்ளிக் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம், குளோபல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஃபார்மசி செக்டர் ஹேஸ் டு பேலன்ஸ் ஆல் த்ரீ திங்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவோட மாடல் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வே ஃபார்வர்ட் வந்து இந்த ஆர்டிக்கல் மூலமாக ஆத்தர் வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓவரால் கண்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல். ஸோ இதில் நம்ம மெயினாக நம்ம பார்த்தது இந்தியாவுடைய ஃபார்மசி செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம், குளோபலி நம்ம வந்து என்னென்ன கண்ட்ரிஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம், தென் ஒரு கண்ட்ரியோடைய பாலிசி டெசிஷன் 100% டேரிஃப் போட்டு அவங்க பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன இம்பேக்ட் வருது, ஃப்யூச்சரில் என்ன இம்பேக்ட் வரலாம், அதுக்கு என்ன வே ஃபார்வர்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஃபார்மசி செக்டரோடைய ஓவரால் ஒரு ஐடியாலஜி நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆர்டிக்கலில். ஓகே, coming to the practice question, the pharmaceutical sector is critical to India's economic growth as well as global health security. In this context, analyze the impact of the recent US tariff measures on India's pharmaceutical industry. How can India mitigate the risks arising from trade protectionism while strengthening its position as the pharmacy of the world? ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கிள் நீங்கள் படிக்கும்போது ஃபார்மசி செக்டர்லேருந்து அதர் திங்ஸும் நீங்கள் படிக்கணும், விச் இஸ் குவாலிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ் விச் ஆர் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் இந்தியா. ஸோ குவாலிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ் இதை யார் செக் பண்ணுறாங்க, ஃபார்மசி கம்பெனியை வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாங்க, என்ன ரூல்ஸ் இருக்குது, இந்த ட்ரக்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, தென் ஜெனரிக் மெடிசன்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம
எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், என்னென்ன கண்ட்ரீஸ்க்கு எவ்வளோ டாக்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிலிமினரி ஃபோக்கஸ்டாக வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். இது வந்து ஒரு மெயின்ஸ் ரிலேட்டடான டாபிக். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ that's all for today. So daily practice question பண்ணுங்க. Do write your answers and post in our Telegram group for review. See you in the next class. Thank you.